கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். டாக்டர் சுமந்த், இந்த தொகுதி மறுவரையர்ல யார் யார் பக்கம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த பில் வெளியே வரும்போது அதில் என்ன இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்துதான் இது டிசிஷனே எடுப்பாங்க. இப்ப முதல்ல இந்த 50% கூடுதலாக எல்லா கட்சிகள் எல்லா மாநிலங்களுக்கும் வழங்குறது அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதை எதிர்த்தன, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இன்று பாத்தீங்கன்னா ஒரு 50% தானே, பர்சன்டேஜ் மாறக்கூடாது, 7.2% தமிழ்நாட்டுக்குடைய ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், அது மாறாத வரைக்கும் மேபி இத பத்தி பேசலாமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொசிஷனாக இப்ப மாறி இருக்கு. கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சாஃபனிங் கொஞ்சம் இருக்கிறது. ஏன்னா முதல்ல ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு பேச்சு வரும்போது இதற்கு தமிழ்நாடு தமிழ்நாடு இல்ல, தென்னகமே இதற்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்னாச்சு, சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுத்துட்டாரு. ரேவந்த் ரெட்டி என்ன சொன்னாரு, நாங்க எதிர்க்கிறோம், ஆனா மேபி நீங்க ஜிடிபி கன்சிடர் பண்ணி ஒரு ஃபார்முலா கொடுத்தீங்கன்னா அதை பத்தி பேசலாம் அப்படின்னாரு. சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தென்னக மாநிலங்கள் முழுமையாக எக்காரணம் கொண்டும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து ஒரு ஸ்டெப் நகர்ந்து வந்திருக்கிறாங்க. இதனால உடனே அரசு இப்பவும் எதிர்க்குது. தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு 50%ங்கிறது நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற 50% in the bill in its present form அது என்ன இருக்குங்கிறது தெரியாது. அரசு சொல்றதை வச்சுக்கிட்டு தான் நம்ம போகணும். சோ அதை வைத்துக் கொண்டு பார்த்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக என்ன, இப்போ தேசிய மீடியால பாத்தீங்கன்னா 357 வந்தாச்சுங்கிறாங்க. 300 தேவை, 350, அந்த 357 எவ்வளவு திமுக 22 போட்டிருக்காங்க. இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து நேஷனல் சேனல்ஸும் இந்த 22 ஒரு டண்டீல் மாதிரி அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான், பட் டோன்ட் யூ திங்க் இவங்க என்னதான் சாஃப்டனிங் ஆஃப் ஸ்டாண்ட் எல்லாமே சொன்னாலுமே கூட அப்படி போய் பிஜேபி கொண்டு வர மசோதாக்கு ஆதரவா ஓட்டு போட்டுட்டாங்கன்னா இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்ன ஆகும்னு பார்க்கணும்ல. அவங்க எல்லாம் பாத்தீங்களா, பாஜகவோட சேர்ந்துட்டாங்கன்னு மற்றவங்க எல்லாம் விமர்சிக்க மாட்டாங்களா? அதை யோசிக்காதா திமுக? சரி, உடனடியா என்ன எலெக்ஷன் இருக்கா? இந்த இடைத்தேர்தலை தவிர வேற ஏதாவது இருக்கா? 2029 வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல. திமுகவுக்கு இதனால் அரசியல் ஆதாயம் என்ன கிடைக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆதாயம் இல்ல, அதுதான் தெரியல. ஏதாவது கேசஸ் டைல்யூட் ஆகுமா, என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது லாஜிக்கே இல்ல. அது பில் எல்லாம் கிழிச்சு போட்டாங்கல்ல. ஆமா, கிழிச்சு போட்ட பில்ல நீங்க போய் எப்படிங்க ஆதரிக்க முடியும்? அது மாத்திட்டாங்கன்னா இல்ல நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு இப்போ மாத்தி ஏத்துக்கிட்டாங்க. பாஜக அரசு மோசமான அந்த பாஜக அரசு இப்ப நாங்க சொன்னதெல்லாம் கேட்டுடுச்சு, உடனே நாங்க அது ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயம். தாவேகா இதை முழுமையாக எதிர்த்தால் தாவேகாவுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எங்களுக்கு தான் வாக்கே இல்லையே பார்லிமெண்ட்ல, நாங்க என்ன பண்ண முடியும்? பாராளுமன்றத்துல வாக்கு இருந்தா நிச்சயமா நாங்க எதிர்த்து வாக்களிச்சிருப்போம். என்ன இந்த என்னவோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி they will still have to make a statement as a government of Tamil Nadu. அத சொல்லிட்டு போலாமே. we are against the delimitation in its present form. அரசு மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிருக்கு. ரைட்டா? ஈஸியஸ்ட் ரூட் தாவேகாக தான். ஈஸியஸ்ட் தாவேகாக தான். ஓட்டே போட வேண்டியது இல்ல. ஆமா, அங்க ஓட்டு போட்டாதான் அது பிரச்சனை. எனக்கு அந்த சந்தேகம் வருது. இப்போ இந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி மாறியதனுடைய பிரைஸ் பே பண்றாங்களோ அப்படின்னு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இதை எதிர்க்க போறாங்க. அத ஏற்கனவே திட்டவட்டமா அவங்க சொல்லியாச்சு. இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எம்பாரஸ்மெண்ட் இல்லை, ஏன்னா எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இப்ப காங்கிரஸ் கூட தான் வாக்களிப்பாங்களா இல்லையா அந்த பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் எதிர்த்து வாக்களித்தார். இப்ப பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றது திமுக. ஏன்னா காங்கிரஸ் இந்த பில்ல தோற்கடிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு விட்டுருச்சா? இப்ப கூட்டணி மாறினதுனால தானே இப்போ திமுகவோட ஸ்டாண்ட் அந்த பிரச்சனையே. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இந்த பில் அதிகாரப்பூர்வமாக பார்க்கணும்ல, அது அந்த கேள்வி அதான் இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ as of this minute வரைக்கும் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல இந்த பில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லல. இல்ல ஆமா ரைட்டா, சொல்லல. ஆமா. அதனால இது என்ன எதிர்பார்க்கிறாங்க, அடுத்த 15 நாள் ஃபுல் பிரஷர். என்ன 13ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் போகுது கூட்டத்தொடர், பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். ஆமா. அப்போ ஒரு 11-12 வாக்குல எப்படியாவது இந்த 356ங்கிறத 360க்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, கடைசி நாளோ கடைசி நாளுக்கு முன்னாலோ மத்தியானம் 3 மணிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் 3:45க்கு பாஸ் பண்ணி புரியுதா? சோ ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கன்சென்சஸ் வேணும், ஒரு டிபேட் வேணும். அதை பத்தி எல்லாம் அதுக்கு பாஜக அரசுக்கு அதை பத்தி கவலை கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம தான் பார்த்திருக்கோம்ல எத்தனை மசோதாக்கள் எந்த விதமான ஒரு டிபேட் இல்லாமல் கடைசி நிமிடத்தில் கொண்டு வரப்பட்டு, இப்ப நமக்கு எப்ப க்ளூ கிடைக்கும்னா என்டிஏ பிஜேபி எப்ப விப் இஷ்யூ பண்றாங்க. சோ யூசுவலா நாளைக்கு ஏதாவது வருதுன்னா கட்சிகளோட நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக்லி வித் ரெஸ்பெக்ட் டு டிஎம்கே எல்லாம் நம்ம இப்போ இந்த அடுத்த ஒரு மாசம் கூட்டத்தொடர் இருக்கு கிட்டத்தட்ட. அப்போ அதுல கூட்டத்தொடர்ல எம்பிக்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறதே நமக்கு சில சிக்னல்ஸை கொடுக்குமா? எந்த பக்கம் அது வித் காங்கிரஸ் ஆன் இஷ்யூஸ்? நிச்சயமா. இப்ப திமுக நான் கேக்குறேன், இன்னைக்கு திமுக வெளிப்படையா ஏதாவது ஒரு ஊடகத்துல வந்து இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னு எங்கேயாவது தெரிவிச்சிருக்காங்களா? இல்ல ஐ அம் ஆஸ்கிங், எனக்கு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் நம்ம டிபேட்ல அப்படி சொல்லல. ஒரு செகண்ட். கழகத்தின் அமைப்பு செயலாளர் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் வந்து ஆர்.எஸ். பாரதி அவர் தெளிவா பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது வந்து நான் சொன்னது தமிழ்நாட்டுடைய நலன் பாதிக்கப்படாத வகையில் 7.2% எண்ணிக்கை எப்படி உயர்த்தினாலும் 7.2% என்ற அடிப்படையில் நாம் பெறுகிற பொழுது இட்டது பட்டானால். எக்ஸ்கியூஸ் மீ அசோகா, 1 minute. நான் சொல்றேன், நீங்க முதல்ல சொன்னதானே அது ஃபர்ஸ்ட் செக்மென்ட் ஓபனிங்கே நீங்க இதான் சொன்னீங்க. சுமந்த் சார் என்ன கேக்குறாருன்னா, ஏப்ரல் மாசம் என்ன சொன்னீங்க, அது நீங்க என்னதான் கமா ஃபுல் ஸ்டாப் எதை மாத்தினாலும் நாங்கள் எதிர்ப்போம் சொன்னீங்கல்ல, அந்த ஸ்டாண்ட் இப்போ இல்லன்னு கேக்குறாரு. அன்னைக்குமா ஏப்ரல் மாசத்துல அவரே சொன்னாரு. அப்ப எலெக்ஷன் வேற வருது. முதல் வரியில அவர் தெளிவா சொன்னாருமா. அப்போ வந்து பில்லு என்ன ஃபார்ம்ல என்னென்ன அம்சங்களை சுமந்து வருதுங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாதுமா. பொதுவா ஆமாங்க, அதேதான் இப்போவும் இல்ல. அன்றைக்கு நாங்க சொல்றோம், அன்னைக்கு நீங்க அப்படி சொல்லுங்க. சரி இருங்க அண்ணே, நம்ம ஃபர்ஸ்ட் செக்மென்ட்ல பேசுனதே நம்ம திருப்பி லூப் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இருங்க. ஒரு செகண்ட் அசோகா, நான் முடிச்சறேன். சுமந்த் சார் முடிச்சறேன். ஏப்ரல் மாதத்துல இத பற்றி விவாதிக்கும் போது நான் போத் நேஷனல் மீடியாலயும் சரி தமிழ் மீடியாலயும் நான் இருந்திருக்கிற டிபேட்ல திமுக செய்தி தொடர்பாளர்கள், அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்களுடைய நிலைப்பாடு அப்சல்யூட் நம்பர்ஸ்ல டிஸ்பாரிட்டி வரும், 50% நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, 50% எல்லாருக்கும் தானே, அப்ப 7.2% பாதிக்கப்படாது இல்ல, அத அப்பவே சொல்லி இருக்கலாமே. அப்ப நீங்க எடுத்து பழைய வீடியோஸ் எடுத்து போடுங்க, பர்சன்டேஜ் மாறாத வரைக்கும் எங்களுக்கு கவலை கிடையாதுன்னு ஒரு வீடியோ எடுத்து காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஸ்டாண்ட் மாத்தி இருக்கிறாங்க, அது ஏன் தயக்கம்? அது ஆமா, அந்த காலகட்டத்துல நாங்க சொன்னோம், அப்பவும் பில்லு அதிகாரப்பூர்வமா உங்க கண்ணுக்கு கொடுக்கல, இப்பவும் அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு கொடுக்கல. அப்போ அப்பக்கும் இப்பக்கும் என்ன மாறி இருக்கு, அத கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, கஸ்தூரி மேம் குறுக்கிட விரும்புறீங்க? ஆமா, இது தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் நாங்க அதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சுப்பரத்னம் அவர்கள் சொன்னாரு. தமிழகத்துக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொன்னா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்க. ஏப்ரலுக்கு முன்னாடி இவங்க தமிழகத்துக்கு பாதிப்புன்னு சொன்னது திமுகவுக்கு பாதிப்பு, அவங்களுடைய எலெக்ஷன் சான்சஸ்க்கு பாதிப்பு, இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ they have nothing to lose. ஏற்கனவே அவங்க ஆட்சியை இழந்து விட்டதால் இப்ப உண்மையா நேர்மையா பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அத நான் வரவேற்கிறேன். திமுக மனசு மாறி நீங்க புறக்கணிச்சா கூட ஓகே, உங்களுக்கு இதுவா இருக்கா, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க கஷ்டமா இருக்கா, நீங்க அன்னைக்கு வாக்கெடுப்புல கலந்து கொள்ளாதீங்க. அது அவங்களுடைய அந்த ஆஃபர் கூட இருக்கு, அந்த ஆஃபர் கூட நீங்க வெளிநடப்பு செஞ்சா போதும் தலைவரே, வேற எதுவும் வேணாம் தலைவரே. அங்க அவைக்குள் போதுமான எண்ணிக்கை பெற வேண்டும், அதற்காக தான் சார் சொன்னாங்க. இல்ல அவர்ட்ட பதில் கேட்போம், இருங்க மேடம் முடிக்கட்டும்.
இதுக்கு ஒரு கட்சியில சேர்ந்த ஒரு ஆளா நான் இருக்க வேணாம். நான் ஒரு பெண்ணா சொல்றேன். ஒரு ஆட்சியில் சரியான ஒரு பங்களிப்பும் ஒரு பிரதிநிதித்துவமும் கிடைக்க வேண்டும் என்று மேடம் நீங்க கட்சியாவும் சொல்லலாம், பெண்ணா எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நோ ப்ராப்ளம். கோட் வேர்ட் ரிசீவ். இப்போ ஒரு கேள்வி இல்லங்க, ஒரு கேள்வி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே, சுமந்திராமன் அவர்களை விட்டுருங்க, இதயத்துல்லா அவர்கள், சுப்ரத்னம் அவர்கள், தாவேகா தம்பி கணநாதன் அவர்கள், இவங்க எல்லாருமே சென்சஸ், அந்த சென்சஸை எதுக்கு வந்து நீங்க எடுக்காம இப்ப இத கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது அந்த ஒரு இடத்துல நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். இப்ப நீங்க எல்லாம் வந்து அப்ப சென்சஸ் வேணும்னு சொல்றீங்களா? சென்சஸ் படிதான் டீலிமிட்டேஷன் நடக்கணும், விகிதாச்சார முறையில நடக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஏன்னா அப்படி வரும். அப்ப யூபிக்கு 200 சீட்டு வருங்க, தமிழ்நாட்டுக்கு 39 சீட்டு கம்மியாயிரும். 39ல இருந்து 10 சீட்டு கம்மியாயிரும். எப்படி அது என்னன்னு புரியல. எதுக்கு நீங்க சென்சஸ் கேக்குறீங்க? சென்சஸ்க்கும் 50% இன்கிரீஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? இல்ல அதனால தான் சொல்றாங்க. இல்ல சென்சஸ் இது டீலிங் பண்றோம்ன்றாங்க. இல்லங்க, அப்ப சேயிங் போத் ஆர் நாட் ரிலேட்டட். சட்டத்துக்கு எதிரானது. சென்சஸ் எது டீலிங் பண்றது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. நீங்க எதுக்கு சென்சஸ் கேக்குறீங்க? பட் இல்ல விவேக், பட் அத செஞ்சாதான் நீங்க தமிழ்நாடோட இன்ட்ரஸ்ட் கொஞ்சமாவது ப்ரொடெக்ட் பண்ண முடியும். தமிழ்நாடு இன்ட்ரஸ்ட் if you go purely by constitution, if you go purely by constitution, you have to go by population. இது நம்பர்ஸோட இன்ட்ரஸ்ட் பத்தியே கிடையாது. இது நம்பர். இப்போ சரி, இப்போ நீங்க பண்றீங்க 50% இன்கிரீஸ் பண்றீங்க. அடுத்த சென்சஸ்க்கு நீங்க திருப்பி உயர்த்துவீங்களா மாட்டுவீங்களா? அடுத்த சென்சஸ் 31ல எடுக்கணும்ல. அரசியலமைப்பு சட்டப்படி எவ்ரி சென்சஸ்க்கு உயர்த்தணும். 61ல உயர்த்துறாங்க, 71ல் உயர்த்த வேண்டாம் கட்டுப்படுத்தாங்க. இப்போ நீங்க மக்கள் தொகை கட்டுப்பாடை முடிவு எடுக்கிறீங்களா இல்லையா? மற்ற மாநிலங்கள் நீங்க கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? இப்ப 816 உயர்த்திட்டு 31ல மீண்டும் சென்சஸ் எடுத்து அதன் அடிப்படையில் அரசியல் சட்டத்தில் அடிப்படையில் உயர்த்தறோம்னா என்ன லாஜிக் இருக்கு? எதுக்கு நீங்க 50% உயர்த்துறீங்க? இவர்கள் 50% இன்னொன்னு இந்த 7.1% சொல்றாங்க. இல்ல see you can't have it both ways. ஒண்ணு இப்ப நீங்க அதுதான் நாங்க என்ன சொல்றோம், நீ ஃப்ரீஸ் பண்ணிருங்கன்றீங்க. ஃப்ரீஸ் தி நம்பர். 543 என்பது போதுமானது. நீங்க நிர்வாக ரீதியான சவால்கள் இருக்குனா அதை நீங்க நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். கேப்போனே வெளிநடப்பு மட்டும் பண்ணா போதுமா? ஒரு பிரச்சனையும் இல்லையா? நீங்க ஆதரிச்சு கூட ஓட்டு போட வேணாம். கஸ்தூரி அவர்கள் எப்பொழுது எங்கள் கட்சியுடைய வழிகாட்டு தலைவராக மாறினார் என்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய ஆஃபர் பண்றாங்க, ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இல்ல அவருடைய பகல் கனவை அவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு வந்து அபிஷியல் வெர்ஷன் ஐ ஹவ் பீன் given by the party. அவங்க அந்த பாராகிராஃப் படிச்சிடுறேன். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை இன்னும் பல மாநிலங்கள் முழுமையாக கடைபிடிக்காத நிலையில் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும். அப்படியே செய்வதாக இருந்தால் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி முறையை மேற்கொள்ளலாம். தமிழ்நாட்டின் உரிமை பாதிக்காத வகையில் மேற்கொள்ளலாம். 25 ஆண்டுகளுக்கு ஃப்ரீஸ் பண்ணனும் தான் அதுல இருக்கு. ஆமாமா. அப்ப இப்போ மாத்ததுக்கு வாய்ப்பே இல்ல ஸ்டாண்ட். என்னது? இப்போ 25 ஆண்டுகள் இன்னும் ஆள் இல்ல. ஆமா. அப்போ இப்போ அதே தான ஸ்டாண்ட். அதே ஸ்டாண்ட் தான். ஒருவேளை அவர்கள் மாற்றி அமைப்பதாக இருந்தால் ஆல்டர்னேட்டிவ்மா உயர்த்தப்படுகிற எண்ணிக்கையின் அடிப்படையில் நமக்கு ஏற்கனவே அனுபவித்து வந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த பேசிஸ் ஆஃப் strength that is to be raised. சரி. we must be given 7.2%. அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸ் இல்லங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. ஆமா. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரு குழப்பமும் இல்லை. நான் ரொம்ப தெளிவா சொல்றேனே. இதுல என்ன குழப்பம் என்ன இருக்கு? குழப்பம் ஒண்ணுமே இல்லங்க. இல்ல அவர் 7.2 இருந்தா ஓகேன்னா இல்ல விகிதாச்சார அடிப்படையில தான் மறுவரை அப்படிங்கிறது தெரிந்த பின்னும் நீங்க அதே பேசிக்கிட்டு இருக்கிறது அபத்தமா இருக்கா இல்லையா? என்னது? என்னமா அபத்தமா இருக்கு? நீ பேசுற கர்மாந்திரன் பேசுறத விட என்ன அபத்தம்? ஒருமையில பேசு. இல்லம்மா நீங்க அபத்தமா அபத்தம் என்னமா அபத்தம்? என்னன்னு கேட்டா அதான் நானும் கேட்டேன். அதான் நீங்களும் கேக்குறீங்க. மக்கள் தொகை அடிப்படையில நீ இல்ல விகிதாச்சார அடிப்படையில எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% ஏத்துறோம். மொத்தமா 50% பார்லிமெண்ட்ல ஏத்துறோம். இத வந்து தெளிவாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 1000 முறை சொல்லி எழுதி கொடுக்கறேன்னு சொன்னப்புறமோ அதெல்லாம் கிடையாதுன்னு எதிர்த்தது திமுக. இப்ப வந்து தமிழகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அந்த சென்சஸ கேக்குறதும் நீங்க தான். எனக்கு என்ன உங்களுடைய நோக்கம்னு புரிய மாட்டேங்குது. கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.